ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம கண்டினியூ அண்ட் கண்டினியூ வென் அப்படின்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஒயில் லூப் அப்படின்னா என்ன, இதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஒயில் லூப் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் அலோஸ் யூ டு பெர்ஃபார்ம் ஆக்ஷன் பேஸ்ட் ஆன் அ கண்டிஷன். ஓகேவா? ஸோ ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம ஒரு லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து நம்ம ஒயில் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சிம்பிள் லூப், ஃபார் லூப்பை வந்து பார்த்துருப்போம். ஓகேவா? சிம்பிள் லூப்ல பாத்தீங்க அப்படின்னா எந்த கண்டிஷனுமே கொடுக்காம ஒரு லூப்பை நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்னா அது வந்து சிம்பிள் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கவுண்டை பேஸ் பண்ணி நம்ம ஒரு லூப்பை எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்னா அது வந்து ஃபார் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி ஒரு லூப்பை நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்னா அது வந்து ஒயில் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னா, இட் வில் நாட் என்டர் லூப் until the while condition is true. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா, நம்ம ஒயில் கண்டிஷன்ல ஒரு கண்டிஷன் ப்ரொவைட் பண்ணிருப்போம். அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் இது வந்து லூப்குள்ள என்டர் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்த ஒயில் லூப்போட சின்டெக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம வந்து ஒரு ஒயில் லூப் கிரியேட் பண்ண போறோம். அதனால ஒயில் அப்படின்ற அந்த கீவேர்ட் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? சோ நீங்க வந்து ஒயில் அப்படின்றத கொடுத்துட்டீங்க. இந்த ஒயில் லூப்புக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு கேக்குது. ஓகேவா? சோ அந்த கண்டிஷனை வந்து நம்ம இங்க ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது நம்ம லூப் அப்படின்ற அந்த கீவேர்ட் கொடுக்கணும். இந்த லூப் ஸ்டேட்மெண்ட் உள்ள வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னென்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண போறோமோ இல்லைன்னா என்னென்ன ப்ரோக்ராம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோமோ எல்லாத்தையும் நம்ம இந்த லூப் ஸ்டேட்மெண்ட் உள்ள வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? சோ நம்ம எப்பலாம் வந்து ஒரு லூப் வந்து கிரியேட் பண்றோமோ கண்டிப்பா நம்ம அந்த லூப்பை முடிக்கிறதுக்கு எண்ட் லூப் அப்படின்றது நம்ம கொடுக்கணும். ஓகேவா? சோ இதை வந்து நம்ம எக்ஸாம்பிளோட என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு அனானமஸ் பிளாக் கிரியேட் பண்றேன். ஒரு அனானமஸ் பிளாக் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம பிகின் அப்படின்றத கொடுக்கணும். சோ பிகின் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம எண்ட் அப்படின்றத கொடுக்கணும். எண்ட் இருந்துச்சு அப்படின்னா எண்டிங் ஸ்லாஷ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? சோ இப்போ நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பிகின் அண்ட் பிளாக் உள்ள வந்து நம்ம ஒரு ஒயில் லூப் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? சோ ஒரு ஒயில் லூப் நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஒயில் அப்படின்ற அந்த கீவேர்ட் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? சோ நீங்க வந்து ஒயில் அப்படின்றத கொடுத்துட்டீங்க. இந்த ஒயில் லூப்புக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு கேக்குது. சோ அந்த கண்டிஷனை ப்ரொவைட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு வேரியபிளை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணலாம். ஓகேவா? சோ ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், ஒரு டிக்ளேர் பிளாக் வந்து நம்ம இனிஷியேட் பண்ணணும். ஓகேவா? சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டிக்ளேர் அப்படின்றத கொடுக்குறேன். சோ நீங்க வந்து டிக்ளேர் அப்படின்றத கொடுத்துட்டீங்க. எதை டிக்ளேர் பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குது. சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, என்கிட்ட வந்து v_demo அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிளை நான் வந்து டிக்ளேர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? சோ நீங்க வந்து வேரியபிளுக்கான நேம் கொடுத்துட்டீங்க. இந்த வேரியபிளுக்கான டேட்டா டைப் என்ன அப்படின்னு கேக்குது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்பர் அப்படின்றத எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? சொல்லிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த வேரியபிளுக்கு இனிஷியலா வந்து 1 அப்படின்ற வேல்யூ வந்து நான் அசைன் பண்றேன். ஓகேவா? சோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒயில் லூப்ல வந்து நம்ம இந்த கண்டிஷனை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். ஓகேவா? சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, என்கிட்ட வந்து v_demo அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிள்ல எப்ப எனக்கு வேல்யூ வந்து லெஸ் தென் 5 அப்படின்றது வருதோ அந்த டைம்ல நீ என்ன பண்ண அப்படின்னா லூப்பை வந்து ஜெனரேட் பண்ண அப்படின்றதுக்காக லூப் அப்படின்ற அந்த கீவேர்ட் நான் வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ நீங்க வந்து லூப் அப்படின்ற அந்த கீவேர்ட் கொடுத்துட்டீங்க. இந்த லூப்புக்குள்ள வந்து நான் என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு கேக்குது. ஓகேவா? சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, என்கிட்ட வந்து dbms_output.put_line அப்படின்ற ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீ வந்து எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னு நான் சொல்றேன். சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம எழுதலாம். சோ நீங்க வந்து dbms_output.put_line அப்படின்றத கொடுத்துட்டீங்க. இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல எதை பிரிண்ட் பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குது. ஓகேவா? சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, என்கிட்ட வந்து v_demo அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து நீ பிரிண்ட் பண்ண அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் செமிகோலன் அப்படின்றத வச்சு நான் டெர்மினேட் பண்றேன். ஓகேவா? சோ நம்ம எப்பலாம் வந்து ஒரு லூப்பை வந்து ஸ்டார்ட் பண்றோமோ அந்த லூப்பை முடிக்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம வந்து எண்ட் லூப் அப்படின்றத நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எண்ட் லூப் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஓகேவா? சோ இந்த இதுல பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்கோம். சோ அந்த கண்டிஷன்ல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, என்கிட்ட வந்து ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிள்ல எப்ப எனக்கு வந்து வேல்யூ 5 அப்படின்றது வருதோ அந்த டைம்ல நீ என்ன பண்ண அப்படின்னா, இந்த லூப்பை வந்து நீ ஸ்டார்ட் பண்ணி இல்லைன்னா எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்றது நம்ம கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஆனா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி நம்ம அந்த வேரியபிளுக்கு வேல்யூ வந்து நம்ம இன்கிரிமெண்ட் பண்ணவே இல்லை. ஓகேவா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த வேரியபிள்ல வேல்யூ இன்கிரிமெண்ட் ஆகிற மாதிரி ஒரு இன்கிரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணோம். ஓகேவா? சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்கிட்ட வந்து v_demo அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிள்ல நான் வந்து வேல்யூ அசைன் பண்றேன். ஓகேவா? சோ அந்த அசைன்மெண்ட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, என்கிட்ட அந்த வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ கூட நீ என்ன பண்ண அப்படின்னா +2 அப்படின்றது ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? சோ அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, என்கிட்ட வந்து v_demo அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிளுக்கு நான் வந்து வேல்யூ வந்து அசைன் பண்றேன். ஓகேவா? சோ அதாவது எப்படி அசைன் பண்றேன் அப்படின்னா, அந்த வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ கூட +2 அப்படின்றது ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? சோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ இந்த வேரியபிள் எனக்கு வந்து 1 அப்படின்றது இருக்கு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது எனக்கு வந்து இந்த வேரியபிள்ல வேல்யூ வந்து 3 அப்படின்றது அப்டேட் ஆயிடும். ஓகேவா? சோ அதாவது 1 + 2 வந்து எனக்கு வந்து 3 அப்படின்றது அப்டேட் ஆயிடும். ஓகேவா?
சோ அதுதான் வந்து இன்கிரிமெண்ட் வேல்யூ இல்லனா இன்கிரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அதாவது என்ன பண்ணா ஒரு வேரியபிள் ஒரு வேல்யூ இருக்கு. அந்த லூப் முடிச்சிட்டு அடுத்த லூப் வரும்போது எனக்கு அந்த வேரியபிள்ல வேல்யூ வந்து அப்டேட் ஆகணும் இல்லனா வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த இன்கிரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ இப்போ வந்து நம்ம இந்த ப்ரோகிராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி என்ன ரிசல்ட் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த அவுட்புட் சர்வர் வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். சோ எனக்கு பாத்தீங்க அப்படின்னா அவுட்புட் சர்வர் வந்து ஆன் ஆயிடுச்சு. சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ரோகிராம் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேவா? சோ எனக்கு பாத்தீங்க அப்படின்னா ப்ரோகிராம் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ ரிசல்ட் என்ன சொல்லுது அப்படின்னா 1 and 3 அப்படின்ற ரெண்டு வேல்யூ வந்து நமக்கு காட்டுது. ஓகேவா? சோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நம்ம வந்து இங்க ஒரு கண்டிஷன் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ கண்டிஷன் என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிள்ல எப்ப எனக்கு வேல்யூ வந்து 5 அப்படின்றதோட கம்மியா வருதோ அந்த டைம்ல நீ என்ன பண்ண அப்படின்னா இந்த லூப்பை வந்து எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகேவா? சோ ஆனா நம்ம கொடுத்திருக்க வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா இனிஷியலா வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்ணிருக்கோம். அதாவது 1 அப்படின்ற வேல்யூ நம்ம அசைன் பண்ணிருக்கோம். சோ அதனால அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த while loopல வரும்போது கண்டிஷன் வந்து அது செக் பண்ணும். ஓகேவா? சோ இந்த 1 அப்படின்ற வேல்யூ வந்து 5 ஓட கம்மியானதா அப்படின்னு பார்க்கும். சோ அது வந்து கம்மியானது தான். சோ அதனால அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லூப்ல என்டர் ஆகும். சோ லூப்ல என்டர் ஆகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து அது ஃபயர் பண்ணும். ஓகேவா? சோ அதாவது இது எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? சோ அது எக்ஸிக்யூட் பண்ண உடனே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 1 அப்படின்ற ரிசல்ட் நமக்கு ஷோ ஆகும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா அதே வேரியபிள்ல வேல்யூ வந்து இன்கிரிமெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு இன்கிரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ அதாவது என்ன அப்படின்னா நான் கொடுத்திருக்க அந்த வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ கூட +2 அப்படின்றது ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? சோ அப்ப இதுல வந்து 1 அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா அது கூட வந்து 2 ஆட் பண்ணும்போது நமக்கு 3 அப்படின்றது மாறிடும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா திருப்பி இந்த லூப் வந்து கண்டினியூ பண்ணும். ஓகேவா? சோ அப்ப திருப்பி இந்த while loop போகும்போது கண்டிஷன் வந்து அது செக் பண்ணும். இந்த வாட்டி கண்டிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா வேரியபிளோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 3 அப்படின்றது அப்டேட் ஆயிருக்கும். சோ அப்ப 3 வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 ஓட கம்மியானதான் செக் பண்ணும். அது வந்து 5 ஓட கம்மியானது தான். சோ அதனால அது என்ன பண்ணும் அப்படின்னா திருப்பி வந்து லூப் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? சோ இதே மாதிரி அது பண்ணிட்டே இருக்கும். ஓகேவா? சோ இப்போ வந்து இது பாத்தீங்க அப்படின்னா 3 + 2 அப்படின்றது நமக்கு 5 அப்படின்றது மாறிடும். திருப்பி அது லூப்புக்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னா திருப்பி இந்த while loop உள்ள போகும். சோ while loopல போயிடுச்சு அப்படின்னா இந்த கண்டிஷனை செக் பண்ணும். சோ 5 அப்படின்றது வந்து 5 ஓட கம்மியான வேல்யூவா அப்படின்னு பார்க்கும். சோ அப்ப 5 அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா 5 ஓட கம்மியான வேல்யூ கிடையாது. 5க்கு ஈக்குவலான வேல்யூ தான் 5. ஓகேவா? சோ அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து அது ஃபெயில் ஆயிடும். சோ ஒரு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணும் அப்படின்னா லூப் விட்டு அது டெர்மினேட் பண்ணிடும். ஓகேவா? சோ லூப் விட்டு டெர்மினேட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த ப்ரோகிராம் வந்து நமக்கு எண்ட் ஆயிடும். ஓகேவா? சோ அதாவது while loop அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு லூப்பை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து while loop அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ நீங்க வந்து என்ன கண்டிஷன் வேணா நீங்க கொடுக்கலாம். ஓகேவா? சோ அதே மாதிரி நீங்க எந்த லூப்ல வேணாலும் நீங்க வந்து எக்ஸிட் ஸ்டேட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க வந்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டும் கூட நீங்க வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஓகேவா? சோ இதுதான் வந்து while loop அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல நம்ம go to statements அப்படின்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.